திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 74ஆம் ரகசியம். என்னைப் போல் என்றேனும் உபரிச்சரனைப் போலே. சாமி, இது உபரிச்சரன் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, உபரிச்சரன் என்றால் என்ன பொருள் என்றார் ஒரு சிஷ்யர். சொல்லுகிறேன் சாமி என்று தொடர்ந்தாள் அந்த சின்ன பெண். முன்பு ஒரு காலத்தில் வசு என்பவன் தன் நாட்டை ஆண்டு வந்தான். தர்மம் அறிந்த அவன் அதன்படி நடப்பவன். தர்ம நெறி தவறாமல் ஆட்சி புரிந்தான். அதனால் தர்ம தேவதை அருளால் பூமிக்கு மேல் நடமாடும் ஆற்றலை பெற்றிருந்தான். தேரில் செல்லும் போது அவனுடைய தேர் பூமிக்கு மேலே பறந்து செல்லும். உபரி என்றால் மேலே என்று பொருள். சர என்றால் பிரயாணம். அதனால் அவனுக்கு உபரிச்சர வசு என்று பெயர். ஒரு சமயம் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் யாக பசு என்பது ஆடு ஆகும். அது பற்றி ஒரு விவாதம் எழுந்தது. யாக வேள்வியில் உயிருள்ள யாக பசுவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவர்கள் கூறினார்கள். முனிவர்களோ அது ஜீவஹிம்சை, உயிருள்ள யாக பசுவிற்கு பதிலாக மாவினால் யாக பசு போன்ற உருவம் ஒன்றை செய்து அதனை பயன்படுத்தலாம் என்றுரைத்தார்கள். விவாதமானது முடிவிற்கு வர முடியவில்லை. விவாதம் பெரிய சர்ச்சையாகியது. தங்களால் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைக்கு தர்மத்தில் சிறந்து விளங்கும் உபரிச்சரவசுதான் தீர்வு கூற வேண்டும் என்று முனிவர்களும் தேவர்களும் அவனை அணுகினார்கள். முனிவர்களும் தேவர்களும் தங்கள் வாதத்தை உபரிச்சரவசு முன் வைத்தார்கள். முனிவர்கள் மாவினால் செய்த யாக பசு போதும், ஜீவஹிம்சை கூடாது, அதுவே சாமானிய தர்மம் என்றார்கள். தேவர்களோ இதை ஒப்புக்கொள்ளவில்லை. உயிருடன் கூடிய யாக பசுதான் வேண்டும், அதுதான் சாஸ்திரம் என்றார்கள். இருவருடைய கருத்துக்களையும் உபரிச்சரவசு கேட்டான். தன் உயிரைப் போல பிற உயிர்களையும் மதிப்பவன் உபரிச்சரவசு. அதனால் அவன் முனிவர்களின் கூற்றையே ஆமோதித்தான். என்னை வெட்டினால் எனக்கு வலிக்கும், அது போலதானே இந்த யாக பசுவிற்கும் வலிக்கும். என்னை போலதானே யாக பசுவும் உயிர் வாழத்தக்கது, அதை வதைக்க கூடாது என்றான். இந்த தீர்ப்பினால் கோபம் கொண்ட தேவர்கள் அவனை நீ பூமியில் விழக்கடவா என்று சபித்தார்கள். உபரிச்சரவசு கலங்கவில்லை. அவன் தேர் ஆகாயத்திலிருந்து கீழே பூமியில் விழுந்து அழுந்தியது. தேர் அழுந்திய ஊரே தேரெழுந்தூர் என்று இன்று நாம் அழைக்கிறோம். சாமி, என்னை போல் தானே யாக பசுவும் என்று எந்த உயிர்களுக்கும் தீங்கு நினைக்காத வைணவ நெறியை நான் கூறினேனா? இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது ஒரு சிஷ்யர், பிள்ளாய், உபரிச்சரவசு போல் கருணை உள்ளம் கொண்டவர் கூரத்தாழ்வானின் கதை தெரியுமா என்றார். சொல்லுங்கள் சாமி, கேட்கிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். சிஷ்யர் கூற ஆரம்பித்தார். ஒரு முறை கூரத்தாழ்வார் உணவு பரிமாற இலை எடுக்க தோட்டத்திற்குள் சென்றார். அங்கே வாழை இலையை அறுத்தவர் அப்படியே கீழே மயங்கி விழுந்தார். மற்ற சிஷ்யர்கள் மயக்கம் தெளிய வைத்து என்ன என்று கேட்க, அதற்கு ஆழ்வார், இலையை வெட்டினேன், வெட்டிய பகுதியிலிருந்து ஒழுகிய சாற்றினை கண்டேன், அது மரத்தின் இரத்தம் போல எனக்கு தோன்றியது, ஓர் உயிரை கொன்றுவிட்ட பாவியானேன் என்று புலம்பினார். பிறகு மற்றவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி இயல்பு நிலைக்கு வரவழைத்தனர் என்றார். அருமை சாமி, பிறர் கஷ்டத்தை தனது கஷ்டம் என்று உணர்வதே வைணவ தர்மம். அதற்கு எடுத்துக்காட்டு ஆழ்வான் என்றாள் அந்த சின்ன பெண். இன்னொரு சிஷ்யர், பெண்ணே, ஆழ்வானை பற்றி இன்னொரு கதையும் இருக்கிறது, கேட்கிறாயா என்றார். சொல்லுங்கள் சாமி என்றாள் அந்த சின்ன பெண் ஆர்வமாக. ஒரு முறை ஆழ்வார் இரவு நேரம் அடர்ந்த புதர்கள் நிறைந்த சாலை வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது தவளை ஒன்று கத்துவது கேட்டது. சத்தத்தை கூர்ந்து கவனித்த ஆழ்வார், தவளை ஒரு பாம்பின் வாயில் சிக்கி உயிருக்கு போராடும் சத்தம் என்று அறிந்து கொண்டார். அவரால் அந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை. ஐயோ, உதவ முடியவில்லையே, அந்த தவளை யாரிடம் சென்று உதவி கேட்கும் என்று நினைத்து மயங்கி விழுந்தார். பின்னர் மயக்கம் தெளிந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி சென்று பாம்பின் தாடையை சாமர்த்தியமாக அகற்றி
தவளையை விடுவித்தார். எவ்வளவு சிறிய உயிராக இருந்தாலும் அதன் மீது நமக்கு கருணை இருக்க வேண்டும் என்றார் அந்த சிஷ்யர். உடனே அந்த சின்ன பெண், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே என்றாள். 74ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.